ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய லாஜிக்கல் ட்ரேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம மே 10th நமக்கான என்ட்ரி டார்கெட்டை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் டெலிகிராமில் இன்டிமேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு, அடுத்து சார்ட்ல மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களும், அது எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமாக பார்த்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்களை டீட்டெயிலாக பார்த்துட்டு, அடுத்து மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் லெவல், ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் எப்படி இருக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு இன்டிமேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் நமக்கான என்ட்ரி கொடுத்தோம். 180 220 வரைக்கும் டார்கெட்டு. ஸோ ஒரு ஃப்ரீ மெம்பருக்கான கால்ஸில் அது ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணது, ஷார்ட் டேர்ம் டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரேஞ்ச் பிரேக் அவுட், ஆனால் ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணணும், இல்லைன்னா ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது சேஃபாக பிளான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்டிமேட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ 21,950 அப்படிங்கிற லெவல் இருந்து 22,020 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு ரேஞ்சில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிற நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து மார்க்கெட்ல சார்ட்ல என்னென்ன நமக்கு டீட்டெயில்ஸ் கிடைச்சது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயில்ஸ் உள்ள பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 21,950 அப்படிங்கிற சப்போர்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் டார்கெட் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்தோம். 21,100 அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு இந்த லெவலில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட் லெவல், ஸோ இந்த லெவல் ரெசிஸ்டன்ட் இதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. நம்ம இந்த ரிவர்சல் ஆக ஆரம்பிக்கிற அந்த லெவலில் நம்ம என்ன மாதிரி பிளான் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே இறங்கும்போது புட் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ மேலே இருந்து இறங்கும் போது நம்ம புட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதே நேரத்தில் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக வேல்யூ இன்க்ரீஸோட போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம காலும் பிளான் பண்ணோம். ஸோ ரெண்டுமே நமக்கு சான்ஸ் கிடைச்சிது. இதை தான் நம்ம இப்போ எடுத்திருந்தோம். இதில் லோயர் டைம் ஃப்ரேம்ல நம்ம அதுக்கான லெவல்ஸ் டீட்டெயில்ஸையும் பார்த்துருவோம். இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம சொல்லி கவனிச்சு பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற லெவல் எடுத்துட்டு மேலே போய் ஒரு சின்னதாக கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஹை நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புல் பேக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக், ஐ மீன் டவுன்ல மார்க்கெட் வர்றதும் ஒரு புல் பேக்கும், அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுனா 22,085 அப்படிங்கிற இந்த லெவலையும் பிரேக் பண்ண முடியாம, அட் த சேம் டைம் சப்போர்ட் லெவல் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய 21,985 அப்படிங்கிற இந்த லெவலையும் பிரேக் பண்ணாம இதுக்குள்ள ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிருக்கு. இதான் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த மார்க்கெட் ரேஞ்ச் மார்க்கெட், ஸோ அதுக்குள்ள நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு. நம்ம இந்த மார்க்கெட்ல இதுக்கு அப்புறமா என்ன நடக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே லோயர் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் ஆகும், அதாவது 24,300 பிரேக் அவுட் ஆகும்போது அது எங்க போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்எஸ் சொல்லியிருந்தோம். ஒரு 500 பாயிண்ட்ஸ் டவுன்ல போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம். அப்படின்றப்ப நமக்கு இன்னும் டார்கெட்ல பெண்டிங் இருக்கு. ஸோ 21,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மினிமம் போகலாம். ஸோ 150 பாயிண்ட் வந்து டவுன்ல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கீழே போயும் சான்ஸ் இருக்கு. அட் தி சேம் டைம் மார்க்கெட் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகும்போது 22,130 ஹை பிரேக் அவுட் ஆகும்போது அடுத்து 22,230 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஹை அதுக்கு அடுத்து 300 22,300 22,300. ஸோ ரெண்டு டார்கெட் மேல இருக்கு. கீழே வந்து 22,800, அதுக்கப்புறம் 22,700 அப்படிங்கிற இன்னொரு டார்கெட் இருக்கு. ஸோ 22,700 தான் அதிகபட்சமா நம்மளுடைய 21,700 அப்படிங்கிறது தான் அதிகபட்சமான டார்கெட் நம்ம வச்சு பார்க்கலாம். ஸோ கீழே டவுன் சைட்ல ரெண்டு டார்கெட், அப் சைட்ல ரெண்டு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதுக்கு இடையில 21,940, அதுக்கப்புறம் 22,100 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மேலே கீழேயும் மாறி மாறி ஏறி வரும்போது நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தா டீப் இந்த மணில 21,800. ஸோ அது நம்ம எடுத்துருந்தோம் அன்னைக்கு 21,800 அப்படின்ற கால்ல நம்ம எடுக்கும்போது இங்கிருந்து ஹைக்கு ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிருக்கு அப்படிங்கிற 35 to 60 பாயிண்ட். ஸோ நம்ம வந்து 35 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா இருந்து கால் ஆப்ஷன் எடுத்தோம் காலில். ஆனா புட்ல வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 25 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இல்லாம ஒரு 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஈஸியா கிடைச்சது.
மேல இருந்து கீழே இறங்கும்போது. ஸோ இப்போ இதே லெவல் தான் 21,920 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து போனால் நம்ம கால் எடுக்கலாம். அதுக்கான டார்கெட் லெவல்ன்றது 35 பாயிண்ட்ஸ் டு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதிகபட்சம் வைக்கலாம். அட் த சேம் டைம் மேலே 22,130 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போதும் அங்கிருந்து கீழே இறங்கும் போது ஒரு 30 to 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம புட் ஆப்ஷனுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ காலும் சரி புட்டும் சரிக்கு ரெண்டுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனால் அதிகபட்சமான வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கறது புட். ஏன்னா புட்ல வந்து நமக்கு 21,800 ரெண்டு டார்கெட் இருக்கு. அந்த ரெண்டு டார்கெட்டுமே ஒரு ஹை வோல்டிலிட்டியில சடனா போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் பார்க்கலாம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லெவல்ஸ் எல்லாமே மந்த்லியோட சப்போர்ட் லெவல். இந்த மந்த்லி சப்போர்ட், வீக்லி, மந்த்லி எல்லாத்துலயுமே சப்போர்ட் எடுக்கக்கூடிய லெவல் 21,800 and 700 லெவல். அதனால இந்த லெவல் டச் பண்ண உடனே சடனா மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது அதுக்கான ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் 22,130க்கு மேல மார்க்கெட் போக ஆரம்பிச்சதுன்னா நமக்கு கால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 230, அது 22,300, அதுக்கப்புறம் 22,500 அப்படின்னு மாதிரி கண்டினியூவா போயிட்டு இருக்கலாம். எப்பன்னா இந்த லெவல் கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா கீழே டவுன் சைடு வந்து சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேல போகும்போது இப்படி ஒரு லாங் ஸ்டெப், அதாவது லாங் டேர்ம்ல பையிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம கால் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம். அப்படி இல்லைன்னா ஸ்கேல்பிங் மாதிரி புட்டும் காலும் மாறி மாறி இருக்கக்கூடிய ரேஞ்ச் அப்படின்னு மாதிரி பாருங்க. ரெண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரெண்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு பொருத்தமான லெவல்ஸையும் நம்ம பார்த்துக்கணும். ஸ்ட்ரைக் செலெக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. 22,800 அப்படிங்கிறதும் 22,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கும் சரி, 21,800 21,800 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலுக்கான ஸ்ட்ரைக்கும், 22,300 அப்படிங்கிறது புட்டுக்கான ஸ்ட்ரைக்குமா நம்ம ஃபாலோ பண்றது சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கலாம், எந்த லெவலுக்கு போகும்போது என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். மார்க்கெட் கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுதுன்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கேப் அப் ஆனாலும் கேப் டவுன் ஆனாலும் சப்போர்ட்ல வரும்போது கால் ஆப்ஷனும் ரெசிஸ்டன்ட்ல புட்டும் எடுக்கிறது தான் சரி அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாமே டெலிகிராம்ல அப்டேட்டடா கொடுத்துட்டே இருக்கும். ஸோ தேவைப்படும் நண்பர்கள் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.